guys, welcome back. நம்ம previous வீடியோல வந்து indexing அதுக்கப்புறம் slicing stringsல பார்க்கணும் கரெக்டா. இந்த வீடியோல நம்ம வந்து list பத்தி பார்க்கலாம். ஓகேவா. இது வந்து பைத்தான்ல ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா. நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா வந்துட்டு ஸ்டாக், கியூ அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. இது பைத்தான்ல இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா. லிஸ்ட் இருக்கு, டப்பிள் இருக்கு, டிக்ஷனரி இருக்கு, செட் இருக்கு. ஓகேவா. இதெல்லாம் இன்பில்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான். ஓகேவா. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லிஸ்ட். ஓகேவா. லிஸ்ட் வந்து இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேவா. ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை ஒரு சிங்கிள் வேரியபிள்ல நமக்கு ஸ்டோர் பண்றதுக்கு வந்துட்டு லிஸ்ட் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. லிஸ்ட் இஸ் ஆர்டர்டு. ஓகேவா. ஆர்டர்ட் இங்க மீன் பண்றது என்னன்னா எல்லாமே ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்டரை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து லிஸ்ட் நம்ம வந்து யூசர்ட்ட இருந்து வாங்காம நம்மளா ஸ்டாட்டிக்கா எப்படி கிரியேட் பண்றது. ஓகேவா. நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா. நீங்க வந்து C++, ஜாவாலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அரேஸ் கான்செப்ட் மாதிரி. ஓகேவா. இதுலயுமே நம்ம நம்பை அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வேற பாண்டாஸ்ல படிக்கும் போது வந்துட்டு அரேஸ்ன்னு தனியா கான்செப்ட்ஸே இருக்கு. ஸோ இது வந்துட்டு லிஸ்ட். ஓகேவா. ரொம்ப நீங்க குழப்பிக்க வேண்டாம். இது லிஸ்ட். ஓகேவா. இது நீங்க C++, அதுக்கப்புறம் ஜாவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரேல சேம் டேட்டா டைப் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா லிஸ்ட்ல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஓகேவா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே ஸ்ட்ரிங்ஸ். கரெக்டா. டபுள் கோட்ஸ்ல இருக்கு. இதுல ஃபுல்லுமே நம்பர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ்டாவும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேவா. என்ன டேட்டா டைப் இருக்க வேல்யூஸ்னாலும் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா. அதான் இதுல இருக்க ஃபீச்சர்ஸே. இதே நீங்க மித்த எந்த லாங்குவேஜ்லயுமே வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஓகேவா. இது லிஸ்ட், அது அரே. ஓகேவா. ஓகே. நம்ம ஆர்டர்னு சொல்லியாச்சு. ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ல சொன்ன மாதிரி இது ஃபுல்லுமே 0th இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் +1 எல்லாமே +1 இண்டெக்ஸ். ஓகேவா. 0, 1, 2 இன்க்ரிமெண்டல் ஆயிட்டு இருக்கும். பட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0. ஓகேவா. இது நீங்க ஸ்ட்ரிங் கான்செப்ட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியரா இருக்கும், அந்த இண்டெக்சிங் அண்ட் ஸ்லைசிங் கான்செப்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம எப்படி இதை வந்து ஐட்ரேட் பண்றது. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் ரிட்ரீவ் பண்ணோம் இல்லையா, ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் லூப் படிச்சிருந்தீங்க, அந்த கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா எல்லா கான்செப்டுமே ஒரு இதை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்கும். நம்ம டைரக்டா நம்மளால லிஸ்ட் வந்து லேர்ன் பண்றது முடியாது. ஓகேவா. நீங்க பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா ஃபார் லூப் கான்செப்ட்ஸ் நீங்க படிச்சுட்டு வாங்கணும். இண்டெக்சிங் கான்செப்ட் படிச்சாதான் இப்போ நான் லிஸ்ட்ல சொல்லும் போது ரொம்ப ஈஸியரா புரியும், இல்லைன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும் டைரக்டா இந்த வீடியோ வந்துருந்தீங்கன்னா. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ். ஓகேவா. நம்ம இது ஃப்ரூட்டுங்கிறது நம்ம இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்றது. ஸோ மீனிங்ஃபுல்லா இருக்கட்டுமே ஃப்ரூட் வச்சிருக்கேன். ஓகேவா. இன் ஃப்ரூட்ஸ். ஓகேவா. இது வந்து நம்ம ஃபார் லூப்ல நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா. ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகேவா. இதுல நம்ம வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ நம்ம டைரக்டாவே நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியும். இது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுங்கிறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகேவா. ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒன்னா இது வந்து ரிட்ரீவ் பண்ணும். அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆக்சஸிங் தி லிஸ்ட் ஐட்டம்ஸ். எப்படிலாம் நம்ம வந்து ஐட்டம்ஸை வந்து ரிட்ரீவ் பண்றது, நம்ம இண்டெக்சிங் கான்செப்ட் படிச்சோம் இல்லையா. ஸோ சேம் தான். ஓகேவா. இதுல இந்த ஐட்டமே வந்து 0th இண்டெக்ஸ். நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிறது மட்டும்தான் வந்துட்டு 0th இண்டெக்ஸ். ஏன்னா அந்த வேரியபிள்ல அது மட்டும் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். கரெக்டா. இந்த ஃப்ரூட்ஸுங்கிற இதுல வந்து இப்போ ஆப்பிள் இருக்கு, பனானா இருக்கு, செரி இருக்கு. பட் அதுல வெறும் ஆப்பிள மட்டும் ஸ்டோர் பண்ணியிருந்தா இது 0th இண்டெக்ஸ் வந்து ஏ. ஓகேவா. ஆனா நம்ம இதுல 0th இண்டெக்ஸ் ஆப்பிள். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம இதுவும் தெரியலையா, எப்படி நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுக்குறோமோ அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்லைசிங் சேம் ஆஸ் வெல் அஸ். ஓகேவா. இப்போ நான் இங்க வந்து 1:3 கொடுத்துருக்கேன். ஸோ 0 வந்து ஸ்கிப் பண்ணிடு, 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 கொடுத்துருக்கோம். ஸோ 0, 1, 2 3 வரதா. 3ங்கிறது நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம், பட் 3ங்கிறது இல்லை. ஸோ ஆக்சுவலா ஸ்லைசிங்ல வந்து 2 வரதான் எடுத்துக்கும். கரெக்டா. ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க இல்லாத ரேஞ்ச்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் கண்டிப்பா அதுல வந்து நமக்கு எரர் வந்து த்ரூ ஆகும். ஸோ இதுல ஆக்சுவலா 2 வரதான் எடுத்துக்கும். கரெக்டா. ஸோ அதனால பனானா அண்ட் செரி ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரிங் கான்செப்ட்ஸுக்கும் இந்த லிஸ்ட் கான்செப்ட்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
ஓகேவா? அதுல ஒண்ணுதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், சேஞ்சிங் தி ஐட்டம்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம், ஆப்பிள்னே வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலா நான் 0th இண்டெக்ஸ் ஏக்கு பதிலா நான் வந்து பி போடுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? பி வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். பட் ஆனா இது என்ன ஆகும் அப்படி, ஓகே ஓகே, நம்ம வந்து டபுள் கோட்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணோம். இப்போ நம்ம இப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறது பிஆ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்மியூட்டபிள். ஓகேவா? அதே மாதிரி லிஸ்ட் வந்து மியூட்டபிள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். லிஸ்ட் ஆர் ஆர்டர்ட் மியூட்டபிள். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், இட் ஸ்டோர்ஸ் தி கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேவா? இதே நம்மளால இப்போ இந்த இடத்துல ஆப்பிள் இருக்கு, இந்த இடத்துல நம்ம வேற வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு பாருங்க, அந்த இண்டெக்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 1 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ப்ளூபெரின்னு போட்டோம்னா கண்டிப்பா அது சேஞ்ச் ஆகும். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் whereas தி லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். மியூட்டபிள்னா அவங்க சேஞ்ச் பண்ண முடியும், அது சேஞ்ச் பண்ண முடியாது. அவ்வளவுதான், சிம்பிளான கான்செப்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எரர் த்ரூ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதோட சேர்த்து நம்ம மெத்தட்ஸும் படிச்சிடலாம். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரிங்ஸ் படிக்கும் போது மெத்தட்ஸும் நம்ம வந்து சேர்த்து படிக்கல, தனி வீடியோல தான் பார்த்தோம். இதை நான் ஒரே வீடியோவாவே நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? நம்மளால ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இன்னொரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்பெண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த அப்பெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பின்னாடி கடைசி, இப்போ செரி முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இல்ல எனக்கு ஸ்பெசிஃபைக்கா ஒரு இடத்துல வேணும் அப்படின்னா இன்சர்ட் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இன்சர்ட் யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒன்னு வந்து இண்டெக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் வேல்யூ. ஓகேவா? அப்பெண்ட் வந்து டைரக்டா நம்ம பின்னாடி வந்துட்டு வேல்யூ வந்து கடைசியில அப்பெண்ட் வந்து இன்சர்ட் ஆயிடும். இன்சர்ட் பண்ணா வந்துட்டு ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ்ல நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரிமூவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த வேல்யூஸ் இதுல ரிமூவ்ல வந்து வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணும், எனக்கு எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். பாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கடைசி வேல்யூ ரிமூவ் ஆகும். ஓகேவா? இந்த பாப் கான்செப்ட்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்டாக்ல நம்ம பாப் கொடுத்தோம் அப்படின்னா கடைசி இருக்க எலிமெண்ட் தான் வந்து வெளியே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் லிஸ்ட் மெத்தட்ஸ். இது எல்லாமே லிஸ்ட் மெத்தட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து கிளியர். கிளியருங்கிறது ஃபுல் லிஸ்டையுமே வந்து டெலீட் பண்ணிடும். கிட்டத்தட்ட எலமெண்ட்ஸ்லாம் கிளியர் ஆகிடும், எம்டி லிஸ்ட் இருக்கும். கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகாது, உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சார்ட். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ப்ரோக்ராமிங் கோடிங் பண்ணும்போது வந்துட்டு கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்விங்ல வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சார்ட் பண்ணோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல வரும். இதுலயுமே ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் எல்ஸ் டிசெண்டிங் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா இது வந்து டிசெண்டிங்காகவும் சார்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணவும் செய்யலாம். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க நம்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணவும் செய்யலாம். ஆர்எல்ஸ் நமக்கு வேற மெத்தட் தெரியும் இல்லையா, ஸ்லைசிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும். டபுள் இஸ்ட் கொடுத்து -1 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரிவர்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து காப்பி. நம்ம இப்போ ஒரு லிஸ்ட்ல இருக்கிறது இன்னொரு லிஸ்ட்ல வந்து காப்பி பண்ணோம் அப்படின்னா டாட் காப்பி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இப்போ ஜஸ்ட் லைக் இப்போ எனக்கு வந்து நியூ இந்த இடத்துல வந்து காப்பிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் வந்து இப்போ அதுல தானே காப்பி பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ நம்ஸ்ல வெறும் நம்ஸ் மட்டும் போட்டாலே காப்பி ஆயிடும். ஓகேவா? காப்பின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. காப்பி இல்லாமலே அதுல வந்து நார்மலா காப்பி ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கவுண்ட். ஓகேவா? இப்போ நம்ம இதுவுமே ஒரு ப்ரோக்ராமிங் ஆர் கோடிங் ஏதாவது ப்ராப்ளம் சால்விங் நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கவுண்ட்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராப்ளம் சால்விங்ல கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் கவுண்ட் ஆஃப் 2, இதுல 2 எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்மளால இண்டெக்ஸே ரிட்ரைவ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் பி, எனக்கு பியோட இண்டெக்ஸ் கொடு. ஸோ 2 பி இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் நமக்கு ரிட்ரீவ் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை விட்டே வெளியே வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் அது வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இந்த வீடியோல வந்து லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதுல இருக்க எப்படி நம்ம அதை ஐட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், அதுக்கப்புறம் லிஸ்ட் மெத்தட்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.